ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் நல்ல நாடன் ருசியில் காரசாரமாக செஞ்ச மட்டி ரோஸ்ட்டு இல்லைன்னா கிளிஞ்சல் வறுவல். இதுக்கு சிப்பி என்று கூட தமிழில் பேர் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுக்கு மலையாளத்தில் கக்கை இறைச்சி என்று தான் சொல்லுவாங்க. இந்த சிப்பி க்ளீன் பண்ணுறதுல நின்று மசாலா நல்லா சொலான்னு பிடிச்சு ரோஸ்ட்டு பண்ணுறது வரை எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாகி சொல்ல போகிறேன். சோறு, பரோட்டா, அப்பம் எல்லாத்திൻ്റെ கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கிலோ கக்கை இறைச்சி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்கிற அழுக்கு நம்ம வெளியிலே களையணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்படி எல்லா சிப்பியும் நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா 5 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா க்ளீனாகிட்டு இருக்கணும். பாருங்கள், இதே மாதிரி. அதுக்கப்புறமா தண்ணி புழிஞ்செடுத்து இப்படி தான் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதிலேக்கு தேவையான மசாலைகள் சேர்க்கலாம். இந்த ரோஸ்ட்டு பண்ணுறதுக்காக சிப்பி நமக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்காக நம்ம உப்பு சேர்த்திருக்கு. அதுக்கு பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இவ்வளோவும் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி நமக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கலாம். சிப்பியோட பெரிய சைஸுக்கு கிளிஞ்சல் என்று கூட பேர் இருக்கும்னு நான் கூகுளில் பார்த்துருந்தது. ஆனால் எனக்கு இதுக்கு கரெக்டு தமிழ் பேர் தெரியல. நான் கூகுளில் சர்ச் பண்ணியதுக்கப்புறமா தான் உங்களுக்காக அந்த பேரை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது எதாவது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நான் கரெக்டாக வேக வச்சு தண்ணியெல்லாம் வற்றிச்சு எடுத்துருக்கு. இப்போ கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி இதிலேக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் நமக்கு வணக்கி எடுக்கலாம். அதுக்காக அதே கடாயிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்லா சூடாயதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரோஸ்ட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் ஃப்ரை பண்ணி போடுறது. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது இதிலேக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்தி அது ரெண்டாயிட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதே போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். தேவையான கறிவேப்பிலையும் நமக்கு இந்த டைமில் சேர்க்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு நமக்கு சேர்க்கலாம். அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம சிப்பியில் தேவையான உப்பு சேர்த்தி தான் வேக வச்சு எடுத்துருக்கிறது. அதனால் கொஞ்சம் சேர்த்தியா போதும். நீங்கள் கரெக்டாக அளவில் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கி வந்துருச்சு. இதிலேக்கு ஒரு பெரிய சைஸில் இஞ்சி சின்னதாக கட் பண்ணியது 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபுல் சைஸில் பூண்டு அதை ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். 2 பீஸாய் கட் பண்ணி எடுத்து இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். கூட 2 பச்சை மிளகாயும் நான் நீளத்தில் கட் பண்ணியது கூட சேர்த்தியிருக்கு. இது எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம சிப்பியிலும் சேர்த்தி இருந்தது, அதனால தான் 1/2 டீஸ்பூன் சேர்த்தி இருக்கிறது. இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தியிருக்கு. அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்தியிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்தியிருக்கு. இதை போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். ஒரு சில இடங்களில் இதிலேக்கு தக்காளி சேர்த்துடுவாங்க. ஆனால் நான் இதிலேக்கு சேர்க்கறதில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி இது சேர்த்தி கூட நமக்கு வணக்கி எடுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கரெக்டாக வணங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்தால் சிப்பி இதிலேக்கு சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி എല്ലാ ചിപ്പിയും നല്ല റോസ്റ്റ് ആയിട്ട് വരണം. നല്ല കറക്റ്റ് പാകത്തിൽ റോസ്റ്റായി വരുമ്പോൾ ഇത് നല്ല ഡാർക്ക് ബ്രൗൺ കളറാകും. അതുവരേക്കും സ്റ്റൗ മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെച്ച് ഇതേമാതിരി കളർ വിട്ട് എടുത്തിരുന്നാൽ നല്ല ബ്രൗൺ കളറിൽ വരും. அந்த டைம் வரைக்கும் நமக்கு இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கலாம். சிப்பி கிடைக்கும்போது ஒரு தடவை நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சிப்பி வச்சு நிறைய ரெசிபிகள் செய்யலாம். இன்றைக்கு நம்ம ரோஸ்ட்டு தான் செஞ்சது. கேமராவோட பொசிஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. அதனால தான் சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது. சோறிங்க இப்போ பாருங்கள், ஒன்றில் தொடாமல் இப்படி நல்லா கரெக்டாக டார்க்கு ப்ரௌன் கலராகி நல்ல டேஸ்டாகி நல்ல ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் மட்டி ரோஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. சோறு, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்திൻ്റെ கூட நல்ல செம காம்பினேஷன் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.